கண்ணாடிக்குள்ள கைத்த பிடிச்சவங்க இங்க இருந்து கைத்த எறிஞ்சு கைத்தெல்லாம் பிடிச்சவங்க இந்த போக்குல கொஞ்சம் பேர் கவுத்த கொடுத்து அவர் கையால பிடிச்சிட்டாரு அது ஸ்டேரிங்ல ஹட்டுங்க செல்ல அவர் சும்மா ராத்து இந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி விட்டாரு அவரு அப்படியே கொண்டாந்து அப்படியே கார் ஐநீ தரங்க நினைக்கிறேன் கடையில ஒரு புஷ் பைசைக்கிளுக்கு அடிச்சு ஒரு மோட்டார் பைக்கிளுக்கு அடிச்சு கொடுத்தா அந்த கார் அங்க இருந்து வந்து தகப்பன் நம்ம அடியில வந்து பிள்ளை வந்து அப்படியே இருந்தது செய்யும்போது அப்ப இருந்தா பாருங்க நாங்க இந்த பக்கமா வீடியோ எடுத்து கழிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வேலை திறங்க சொல்லி திறந்து இஷ்டம் கவுத்த கட்ட. வணக்கம் அக்கா. என்னன்னு சொன்னா இந்த கார் விபத்து ஒன்று இடம்பெற்றுதானே நீங்க வந்து பக்கத்துல இப்ப உங்களோட கடைக்கு முன்னுக்கு வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது அன்னைக்கு என்ன நடந்ததுக்கா? அது அங்க அவர்த்திட்டு மோட்டார் சைக்கிள் அடிச்சுட்டு படுத்துட்டு இன்னைக்கு படுத்துட்டு 3வது ரோட்ல அந்த பக்கம் அடிச்சு போட்டு வந்து ஒரு ஸ்பீட்டா வந்து அப்படியே வந்து அண்ணா அண்ணா தொங்கல் அண்ணா மஞ்சள் வேக்கொண்டு வரக்கு இச்ச மரம் ஒன்று நீங்க அவர்தான் உளுந்து அந்த இது காரு அடுத்த உளுந்து அடுத்த உளுந்து பைய அப்படியே வந்து இன்னைக்கு போக்குறிக்கல அண்ணா தண்ணி போக்கொண்டு அதுல அடிபட்டு ஒரு சுத்தி அப்படியே நிலத்துக்கு போனதுதான். அது வரைக்கும் எப்படி சொல்ற எப்படியும் ஒரு மனுஷனும் இல்ல மன எடுத்துட்டு ஒருவரும் இல்ல மர 2-3 ஆம்பளை கடலுக்கு போனாக்கள் ஒருத்தரும் இல்ல வந்த எல்லாரும் வந்து மர எல்லாரும் கத்திட்டு விளக்க கூட நான் தான் கத்தினேன் காப்பாத்துங்க ஆக்களை காப்பாத்துங்க கத்தினேன். அவங்க கத்துனவங்களா? அவ கத்துல நான் தான் அவ கண்ணை காட்டி கூப்பிட்டு வாவாண்டு நாங்க ஹோம்ல வாயலாமாக்குள்ள தண்ணி போன போக்கு அவங்க கண்ணாடிக்குள்ள இருந்து கையை காட்டி கூப்பிட்டு தான் அவ வந்து போன்லயே எல்லாம் எந்த குரல் அங்க இருக்குதா எல்லாரும் சொல்றாரு நம்ம கண்ணால கண்ட குழந்தான் நம்ம பொய்ய செல்லைங்களோ குரட்ட செல்லைங்களோ வந்த ரோகத்துக்கு தான் அவரு விழுந்தா வேற ஒன்றும் நடக்கல அடிச்சு போட்டு மோட்டார் வருது அடிச்சு போட்டு வந்து அப்படியே ஒரு 200 மீட்டருக்கு மேல கார் வந்து என்ன தம்பி தாளா வந்து இருக்குது அங்கால அந்த மாட்டு கொண்டு வந்துக்கல அவர் அளவு கிடக்கும் நடத்திட்டு ஒசாட கூட்டு பக்கத்துல அங்க இருந்து காரு அமர்ந்து வர்றதுக்கு அங்க விழுந்து அப்ப இந்த பக்கம் இருந்து வந்து எல்லாம் அங்க இருந்து இப்படி வந்து அன்னைக்கு தென்னை மரம் ஒன்று தென்னை மரத்துக்கு நேரம் அவ்வளவு கமரா இருக்கு அண்ணா அந்த கமராக்கு நேரம் விழுந்து அந்த இது தானே அது சரி அடுத்த விழுந்து. அப்ப அந்த பக்கமாக்கா இப்ப என்ன சொன்னா இப்ப கார் அந்த கதவு திறக்கக்கூடிய மாதிரி இருந்தே இல்ல கதவு திறந்தா இருந்து உலகு திறந்திருந்தா கூப்பிட்டோம் கையால இப்படி பாவாண்டு அப்ப கதவை திறந்திருந்தா உங்களை கையை காட்டி கூப்பிட்டு ஆனா அவங்க வந்து கதவை திறந்து தண்ணியில பாயிரன்னு சொன்னா அந்த இடத்துலயே பாஞ்சிருக்கலாம் ஆனா பாயல்ல அவங்க பாயல்ல. அக்கா என்னன்னு சொன்னா கதவு திறந்திருந்தா கண்ணாடி போலவுக்கு திறந்திருந்து போகுல காத்தடிக்குங்களா அரவாசி போலவுக்கு திறந்திருந்து போலவு இப்படி பெரிய கண்ணாடினா போலவு திறந்திருந்து அரவாசி போலவுக்கு இருக்கும் திறந்து இப்படி கையால வாவாண்டு கூப்பிட்டு அவ்வளவுதான். மர ஆக்கெல்லாம் தகுதி நின்று மர கோல் எடுத்து அம்புலஞ்சிக்கு மர என்ன கேசி முண்டு ஊசி கவுண்டி எல்லாம் வந்து அங்க எடுத்து அவ்வளோ காப்பாத்தி அவனு கடலுக்கு போனவள் எங்கிற அள்ளையக்காராக்கள் உளுந்து மர அவோளு வந்து கரைக்கு ஏற்றி எடுத்து அந்த சோறாயத்துங்க போக்குள்ள 2-2.5 மணி அது சாப்பிட போக்குள்ள எனக்கு தலை விரைச்சி நெஞ்சி அரைச்சி வைத்து தெரியுமா கை காலெல்லாம் அப்படி இதா இருந்துச்சு. இப்ப கண்ணுக்கு முன்னுக்கு அந்த உயிர் போப்பன்னு தெரிஞ்சும் காப்பாத்தல அந்த புள்ளையாக்கி நான் தூக்கி எறியலாம் புள்ளையா தூக்கி எறிஞ்சிக்கா மக்க உளுந்துட்டானே அந்த புள்ளைய டக்குனானே புள்ள அப்படி மிதந்து தானே போகும் காடியா போகக்குள்ள அண்ணனை பாஞ்சிருப்பான் கண்ணாடிக்குள்ளால உடைச்சினானே அவ கையால உடைச்சினானே எடுத்து மேலாட போன அந்த காரு அங்க போகலான்னு தாண்டு அப்படித்தான் அவ்வளவுதான். அப்ப இந்த அளவுக்கு அந்த கார் தாழ்ற அளவு தண்ணி அந்த அளவுக்கு கூட இல்ல என்ன தம்பி நோமலா தான் இழுத்து வந்துருக்கு ஏன்னா அங்க தாபமா இருந்தா தாழ்றான்னு போக்கு அன்னைக்கு அந்த போக்குற மட்டத்துக்கு தான் நின்ற தண்ணி இலையெல்லாம் வரல தண்ணி எங்குற அப்ப அந்த பக்கம் தாப்பம் இல்லாம தான் இருந்து காரை தாக்குற அளவுக்கு இல்ல அது அங்கால நடந்தது ஒரு தெரியும் தெரியா கார் வரதான் போறதான் இப்படி கார் ஒண்ணு மிதந்துட்டு வருதுன்னு சொல்லி போட்டு ஊரெல்லாம் அமர்ந்து எங்க இருந்து சனமலை மந்தம் தெரியுமா பாக்கலையா நீங்க போன வாடி எவ்வளவு சனம்
நாங்களே அந்த காரை பார்க்கல நாங்களே பார்த்தோம் மர போலீஸ்காரன் வந்து போலீஸ்காரன் வந்து நீங்க போங்க போங்கன்னு சொல்லு மர நாங்க வந்துட்டோம் மர காரை எடுத்துட்டு போட்டோம் அந்த பிள்ளை கொஞ்சம் உசிர் இருந்து அந்த குழந்தை பிள்ளைக்கு உசிர் கொஞ்சம் இருந்தியா வெளியால எடுக்க போகல இருந்தியா மர அங்கால போகக்குள்ள நவிச்சு தண்ணியில எடுத்தியா மர அங்க ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லிட்டான் அப்ப தாயும் தகப்பனும் இறந்துட்டாங்க பிள்ளைக்கு நோம்பல உணர்வு உணர்வு இருந்திருக்கு அந்த காருக்குள்ள இருந்து மர காரை அப்படியே காருக்குள்ள எல்லா அதுக்குள்ள இருந்து அந்த ஹெல்மெட் இருக்குல்ல ஹெல்மெட்ல அடிச்சுதான் பின் கண்ணாடி முன்னுக்குள்ள பின்னோர் அத உடைச்சுதானா அந்த அவளை 3 வரை அது காரு இந்த முன்னு ஓடுற கண்ணாடி இருக்குல்ல அதுக்குள்ள பூந்துட்டு கிடந்த அத புடிச்சுதான் அவ வச்சேன் 3 பேர் முன்னுதான் இருந்தேன் முன்னுக்கு தான் அவர மடிக்குள்ள அந்த புள்ள இருந்து அந்த புள்ளோட மடிக்கு அவர அப்பாட மடிக்குள்ள இருந்த அந்த புள்ள வந்து அப்பாட மடியில அவ கொண்டாட்டி இஞ்சல பக்கம் இருந்து புடிச்ச இஞ்சல பக்கம் புள்ள மடியில தம்பி விளக்குள்ள நீங்க பாத்து நின்றுனீங்களா நீங்க 2 பேரும் நின்றுனீங்க இப்ப அந்த கார் வந்து எப்படி வந்தது எப்படி விழுந்து நீங்க நேரடியா பார்க்கல எப்படி இருந்தது உங்களுக்கு நாங்க அந்த கரண்ட் கட்டிட ரெண்டு காய்ச்சிட்டு இருந்தேன் நீங்க அந்த டைம் மழை பெஞ்சதா மழை வேலை வெயில் விழுந்தேன் அந்த வெயில் தான் இருக்குது வெயில் விழுந்தேன் கார் அவ்வளோ ஃபாஸ்டா வந்து உடனே என்ன நடந்தது அப்படியே காத்துல விட்டு அதுக்குள்ள விழுந்து அப்படி நடுவில் கிடந்து அப்படி வந்து அடுத்து அடிட்டு போக்குல அப்படியே தட்டுப்பட்ட கார் தட்டுப்பட்ட அந்த போக்குல அந்த காருக்கு இறங்குறதுக்கு வந்து அது இறங்கல கார் அப்படியே முன்னு காயப்பட்டு நின்ற கார் ஸ்டேரிங்ல கவுத்த கொடுத்து யாரும் கட்டுங்க யாரும் புடிச்சு மர கவுத்த விட்டுட்டாரு இது அந்த அண்ணா வந்து கண்ணாடிக்குள்ள கைத்த பிடிச்சவங்க இங்க இருந்து கைத்த எறிஞ்சு கைத்துல பிடிச்சவங்க இந்த போக்குல கொஞ்சம் பேர் கவுத்த கொடுத்து அவர் கையால பிடிச்சிட்டாரு அது ஸ்டேரிங்ல ஹட்டுங்க செல்ல அவர் சும்மா ராத்து இந்த மாதிரி சும்மா அந்த மாதிரி விட்டாரு அவரு கார் அப்படி தாண்டி சுருண்டு போய் அது சுழியன்ற அடுத்து அடிச்சு அப்படி உள்ள போய் இப்படி போனீங்க இப்படி தாண்டு மறுபடிக்குள்ள பிறண்டுட்டு வந்து நீங்க கவுர விஞ்சேத்துமா கவுர உள்ளுக்கு கவுர விஞ்ச ஆனா இப்ப அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டீரிங்ல கைத்த காட்டியிருந்தா சில டைம் எடுத்து நின்றுங்க அவர் கட்டிட்டாரு தொறங்க சொல்லி திறந்து ஸ்டீரிங்ல கவுத்த கட்ட தண்ணி காருக்குள்ள தண்ணி காருல தண்ணி குத்தின போயிட்டு கார் இப்படி குத்தின போயிட்டு ஆனா இது ஆனா கயிறும் கட்டுப்பட்டு தானே இல்ல தாண்டது போறாங்க அவரை கட்டினா ஆனா இവിടത്തെ வரைக்கும் உள்ள காட்டல கடல்ல நீந்திர ஜனந்தா பாஞ்சேலாம் கடலுக்கு பாஞ்சாங்களே தாண்டாய அது கடையில ஒரு புஷ்பரிசிகளுக்கு அடிச்சு ஒரு மோட்டர் பைக்கிலுக்கு அடிச்சு கொடுத்தா அந்த கார் அங்க இருந்து வந்து உப்போட போன உள்ள தப்பிட்டு எங்களுக்கு இப்ப நேரடியா வந்து வாக்குல எங்களுக்கு ஒரு மாயா ஆனா இதுக்கு பிறகு ஒரு பாதுகாப்பு மாய ஒரு என்னத்தை அடிச்சாங்கன்னா ஆட்டா தாண்டு ஐஸ்ரூம்ல இருந்து அவளுக்கு ஏழாம இருந்து டீச்சர் பார்த்து தான் வந்து சரியா பாருங்க நன்றியா அதான் நீங்க கொஞ்சம் அந்த அணைக்கட்டை கட்டி தந்துருங்க சரி கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய அதிகாரிகள் பார்ப்பாங்க உரிய அதிகாரிகள் வந்து கவனத்தில் எடுத்து கண்டிப்பா வந்து செய்யணும் இந்த கார் வந்து பாருங்க இந்த பக்கம் இருந்து வேகமா வந்திருக்குது வேகமா வந்து வேக கட்டுப்பாடு இழந்துதான் இந்த பக்கமா அப்படியே வந்து இந்த எப்படி சொல்றது ஆத்துக்குள்ள வந்து அப்படியே கார் விழுந்திருக்குது இந்த மஞ்சள் பைக்கு நேரே வந்து விழுந்துன்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல வந்து அந்த கார் வந்து விழுந்திருக்குது விழுந்து இந்த கார் இங்க இருந்தபடியும் அது வரைக்கும் ஒரு 200 மீட்டருக்கு மேல ஒரு 300 மீட்டரு கிட்ட கார் தாழாம தான் ஃபுல்லா வந்து போயிருக்குது ஆனா எப்படி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நாங்க பொம்பளையில என்ன செய்யறேன் இதுக்கு முதலும் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோவும் விழுந்திருக்கு அதே மாதிரி இனி ஏனைய சிறுவர்கள் எல்லாம் வந்து விழுந்திருக்காங்க விழுந்து துரதிஷ்டவசமா வந்து அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கின்றாங்க அப்ப அவங்களுடைய ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா இனி வரும் காலங்களிலாவது இனி வர அனர்த்தத்திலிருந்து எங்களை வந்து பாதுகாக்க வேண்டும் இதற்கு ஒரு பாதுகாப்பு ஒரு வேலி மாதிரி இல்ல ஒரு அரண் மாதிரி வந்து கட்டித்தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல சிறுவர்கள் வந்து இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வரும்போதும் வந்து நிறைய சிறுவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தூண்டில் போடுறதும் விளையாடுறதுமா இருக்காங்க உண்மையிலே இது ஒரு பாதுகாப்பான முறையில் கண்டிப்பா எதிர்வரும் காலங்களில் இந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு அரண் வந்து அமைக்கப்பட வேண்டும் இப்ப இங்க இருந்து வரும்போது இப்ப இவங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா இந்த கார் வந்து இன்னும் ஒரு மோட்டார் வாகனத்துல வந்து மோதித்தான் வந்து வந்திருக்கு என்ன தம்பி அப்படித்தானே
மோதி வந்த கார் தான் இந்த இடத்துல தாண்டி அப்படியோ அடிச்சுட்டு போய் தான் அந்த தண்ணி பைப் இருக்கிற அந்த இடத்துல தான் அதுக்கு அங்கால தான் தாண்டி அங்கால சரியான ஆழம் அங்கால. அப்ப பாருங்க இங்க இருந்து ஒரு 300 மீட்டர் கிட்ட அந்த கார் மெதுவா போயிருக்கின்றது. அப்ப இனி இங்க இருக்கக்கூடிய அண்ணாவங்க எல்லாம் வந்து நீ ஓடி வந்து கயிறை வந்து அந்த போக்கு கிட்ட மேல நின்று எறிஞ்சிருக்காங்க. அந்த கண்ணாடி ஓட்டைக்குள்ள வந்து அந்த அண்ணாவு அந்த காருக்குள்ள இருந்த அந்த அண்ணாவுக்கு வந்து எறிஞ்சிருக்காங்க. இதை வந்து ஸ்டேரிங்ல வந்து கட்டுங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து கட்டல. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு வந்து திரும்ப கட்டிக்காரு. கட்டினதுக்கு பிறகு காருக்குள்ள தண்ணி வரை தாண்டுது. அதுக்கு பிறகு அவங்கள இழுத்துக்கொள்ளலாம் போயிட்டு. ஏன்னா அப்படிதான் நடந்தது. ஆனா இப்போ உடனே வந்து கட்டியிருந்தாருன்னு சொன்னா அந்த போக்கடியில வந்து அந்த கார் நின்றுருக்கும். அப்படி அவருக்கு அந்த காருக்குள்ள இருக்கிற பதட்டம் இந்த பதட்டம் அதில் அவரு கட்டையெல்லாம் போயிருக்கு. அதான் இப்ப என்ன செய்யறவரும் இப்ப அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த தகப்பண்ண மடியில வந்து பிள்ளை வந்து அப்படியே இருந்தது. இனி அங்கால பக்கத்துல வந்து அந்த அக்கா அவங்க வைஃப் இருந்தவங்கண்டு நீ அதை கேட்கும் போது வந்து அவ்வளவு ஒரு பரிதாபமா இருக்குது. என்ன பாடுபட்டிப்பாங்க நினைக்கக்குள்ள. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை வந்து வெளியில இருந்து எடுக்கும்போது கொண்டு போகும்போது உயிரிருந்து அந்த முதலீடு செய்யக்கூடியவங்க அதோட வந்து வைத்தியர்கள் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அனைத்து விதமான அந்த சிகிச்சை வந்து வழங்கியிருக்கின்றாங்க. ஆம்புலன்ஸ்ல போகும்போது தான் வந்து அந்த சிறுமியினுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்குது. அதை கேட்கும்போதும் சரியான மாதிரி கவலையா இருக்குது. அந்த பக்கம் போயிட்டு அப்படியே நம்ம பார்த்து வருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓரத்தில் கடைகள் வீடுகள் எல்லாம் வந்து இருக்குது. அப்போ அந்த கடைக்கார அம்மா அவங்களும் வந்து சொல்றாங்க இப்போ அவங்களுடைய கருத்துங்க என்ன நடந்து சரியா 11 மணிக்கு எடுத்த அந்த காரை என்ன செய்யலாம்? அவன் நினைச்சு இப்படி மேல அப்படியே மேந்துட்டு போகல அந்த பாலத்துல ஒரு கார் கட்டி இப்படி நிக்க மாட்டேன். அவ்வளவு தெரியாம இன்னைக்கு இப்படி குத்துண்டு சாலம் தெரியும். ஒரு நானும் உன்னை தாரு தண்ணிக்குள்ள போயிடுது. மர ஹாஸ்பிட்டல்ல ஒரு நானும் போன 3 ஒரு கையாந்து இருக்குது. அவங்கள காப்பாத்தி அந்த 2 அடி தண்ணி 8 அடி 9 அடி தண்ணி நின்றுக்கும். அந்த அண்ணன் கைத 2 கைத வழங்கிடுச்சு அப்படியே. பாருங்க இந்த காப்பாத்த போன அந்த அண்ணாவங்களும் வந்து 3 பேர் வந்து தண்ணிக்குள்ள வந்து தாண்டி இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்து அந்த எப்படி சொல்ற வைத்தியசாலையை கொண்டு போயிட்டு அவங்க வந்து திரும்ப வந்து சுகமாயிருக்காங்க. அவங்களும் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து இருந்திருக்காங்க. என்ன எல்லாரும் காப்பாத்தி போட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு தான் மர கொண்டு வந்தேன். தம்பி ஃபுல்லா பாத்து நீங்க எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்கக்குள்ள நாங்க 3 கைச்சு இப்படி கையை கட்டிட்டு கார் ரெண்டு பறந்து கால் தப்பிட்டு சொட்டு 2 பேர் போனேன். இன்னொரு ஆள் அடிச்சு போயிட்டு அந்த சூப்பர் கப்ல இருந்து அப்படியே கொண்டாந்து அப்படியே கார் ஐநீ தரங்க நான் நினைக்கிறேன். அந்த பக்கத்துல அந்த அக்காவுக்கு வந்து கார் மோத போயிடும். கொஞ்சம் தள்ளி போய் தள்ளாட்டி அவளும் போயிருப்பாங்க. அது பாஸ்ட் அந்த ஓடிக்காது இல்ல அந்த கார் மெதுவா வரல கார் மாறி வர இந்த அவர் அந்த இதுக்குள்ள கவுத்த விட்ட சரியா இந்த கவுத்தோட யார் போனன்னு ஒரு புடிக்க ஏலண்டல்டர் கப்பல்ல சத்தம் நம்ம இந்த சத்தம் எவ்வளவு வச்சு கயிறை கொடுத்தவங்க கயிறை வச்ச அந்த காருக்குள்ள அந்த கண்ணாடி திறந்து அந்த கண்ணாடி ஸ்டீரிங்ல கட்டுன்னு அவருக்கு வயசான ஆள் தானே அவர் கொண்டு கவுரு பிஞ்சிட்டு அவர்களுக்கு அந்த இதஞ்சு அவர் விட்டுட்டாரு அப்படியே பிஞ்சிட்டு அப்படியே உறங்கிட்டு போக கையால இப்படி அடிச்சாரு. தம்பி நினைக்கிற மாதிரி ஒரு காரம் கட்டையலாம் அதுக்கு பெரிய கார அதுக்குள்ள கட்டி போட்டு இழுத்தாயே நீல கவுருண்டா நாடுதான் கிடக்கு அந்த தாங்கி அடி அடிச்சு அவரு காய்ச்சா வந்த காரணம் என்னன்னா ஒரு ஆள் அடிக்கிட்டு அப்படி அடிக்க நம்மளால கூப்பிட ஓட இந்த பாஸ்டா வந்தாரு பதட்டத்துல அப்படி முன்னோக்குதான் நடந்தது. இல்லாட்டி அவர் உழ வேண்டிய ஆள் இல்லை. அந்த பாலத்தடி அடிபட்டாலும் ஒழுங்கே கிடைக்கும். பயான்ல சொல்றாரு காப்பாத்த எலும்பு அந்த மரத்துல இருக்குன்னு நான் தப்பி இருப்பாரு அவரோட அல்லாட ஏற்பாடு இதால மந்த கார் சைட்டால மந்த கார் ஒழுங்கே இருக்கு. அவரோட காயெல்லாம் பிஞ்சு உளுந்து மோட்டாய் ஓடி வந்தாரு. ஓட்டோ காருக்கான நவிக்க அந்த அண்ணா கால் சரியாயுதா? அவரு கொஞ்சம் காயம்ல அவரை விளக்கம் சரியான விளக்கம். அவரை அடிச்சு போட்டுதான் வந்து ஸ்பீட்டு ஓடி வந்து பாஞ்சு கார்
இல்லாட்டி அந்த கார் உள்ள ஓட்டி ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு ஓடியது. 2 பேருக்கு அடிச்சு. இங்க ஒரு ஆம்பளை இல்ல சரியா, இன்னொரு நெடியாக்கள் இந்த கொள்ளையா பேர் அவ கார் உள்ள கைய கடி பாத்துட்டு நிக்க நெடியாக்கள் 2 பேர். அவரு சரியா நின்றாக்கள் அது புறம் அந்த போக்குக்கு அங்கல போன அப்புறம் ஆக்கள் கண்ணாடி கவுத்த கொடுத்து அவருக்கு அது வாய்ப்பு இல்ல. அந்த கண்ணாடி திறந்து கால் தப்பிட்டு. ஆனா இதுக்கு வந்து என்ன ஒரு பாதுகாப்பான ஒரு அரவணை கண்டிப்பா அமைக்கணும். இதுக்கு முதல்ல விழுந்திருக்கேன்னு இதோட 3வது ஆட்டோ 3 விழுந்துருக்கு. ஆட்டோ 3 ஆட்டா தப்பிட்டா ஆக்கள் இழுத்து எடுத்துட்டு சரிங்க. அந்த கார் வந்து அங்க இருந்து அந்த பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டருக்கு மேல வந்து அப்படியே மெதுவா வந்து நீங்க அந்த வீடியோவில் பார்த்துருவீங்க. அந்த கார் வந்து அடிபட்டு தாண்ட இடம் வந்து இந்த இருக்கிற இந்த போக்கு தான், இந்த இடம் தான். அது எங்க அந்த அறியனே அது சின்ன கயிறு என்ன பாருங்க. இந்த பக்கம் தாண்டி இருக்குது. இப்ப நாங்க இப்ப அந்த பக்கம் சுத்திட்டு வந்து காட்டுறோம். அந்த பக்கம் அந்த மேல வந்து ஒரு சின்ன கயிறு ஒன்று இருக்குது. அப்ப அந்த அண்ணா ஓடி வந்து மேல ரெண்டு அந்த கயிற்றை கொடுத்துருக்காங்க. இதை வந்து உள்ளுக்குள்ள இந்த ஸ்டேரிங்ல கட்டுங்க. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து அரைவாச்சு திறந்து இருந்திருக்குது. அப்ப அதை கட்டும் போதும் அது வந்து இப்படி சொல்றது ஒன்னு செய்யலாம் போயிட்டு. இந்த ஆற்றுக்கு 2 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வீதிகள் இருக்குது. இந்த 2 வீதியும் வந்து பிரதானமா வந்து இங்க பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த பக்கமா அந்த பாலம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த தொங்கல்ல வந்து பாலம் இருக்குது. இதுக்கு இடப்பட்ட பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 2-3 விபத்துகள் வந்து முன்னாடி வந்து இடம்பெற்று இருக்குது. ஆனா இது வந்து பெரிய அளவு அந்த இடம் வந்து பேசப்படல. இதற்கு பிறகும் வந்து இதற்கான ஒரு பாதுகாப்பு ஒரு கம்பிகள் வந்து அடிக்க விட்டா கண்டிப்பா வந்து எதிர்வரும் காலங்களிலும் வந்து இப்படியான அனர்த்தங்கள் வந்து இடம்பெறும். அப்ப நாங்க வந்து இடத்துல இருந்து ஒரு அண்ணா வந்து நேரடியாக வந்து எப்படின்னு சொன்னா அந்த கார் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அந்த விபத்துல இருந்த அந்த அண்ணா வந்து இன்னும் ஒரு மோட்டார் வாகனத்தை வந்து அவர் வந்து அடிச்சுதான் வந்தியார். அப்ப அந்த அண்ணாவுக்கு வந்து கால் இயலாதான் கண்டிப்பா இந்த ஒழுங்கையெல்லாம் இருக்கிறவங்களாம். அப்ப நேரடி அவங்களே போய் சந்திச்சுட்டு அவங்களுடைய கருத்தையும் கேட்டு நாங்க இந்த இடத்துல போக போறோம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பாக்குற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு அரணை வந்து அமைச்சு கொடுங்கன்றது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா இப்போ நோம்பலா பார்க்கலே பாருங்க, இந்த இவ்வளவு சிறுவர்கள் எங்களை நாங்க படுத்த நோம்பல அவரை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம வந்து அவங்க என்ன சொன்னா இந்த இடத்த வந்து பிறந்து வளர்ந்தவங்க அவங்களுக்கு சாதாரண மாதிரி இந்த இடத்த வந்து ஓடி விளையாடிச்சிருது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி தப்பித்தவரி அவங்க வந்து அந்த கங்கையில வந்து விழுந்தாங்களா இருந்தா ஒரு உயிராபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை முதல்ல வர கிடக்குது. நீங்க நேரடியாக வந்து இப்ப கருத்தை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்ற கருத்துகள் எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப தம்பி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தம்பி? இப்போ இப்படியான விஷயங்கள் நிறைய இந்த சாய்ந்தமரை பிரதேசத்தில் நடந்திருக்கு. அதுவும் இந்த ஒளிவோரியன் கிராமத்தில் வந்துட்டு இப்படியான விபத்துகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்துட்டு இந்த ஆளும் கட்சியில் இருக்கிற இப்போ நம்மளோட சாய்ந்தமரை பிரதேசத்தில் இருக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர் ஆதம்பாவா எம்பி அவங்க வந்துட்டு இது மாதிரியான விபத்துகளை தடுக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த அனர்த்தங்கள் ஏற்படுற டைம், இந்த வெள்ளப்பெருக்கு அப்படி ஏற்படுற டைம் இந்த பிரதேசம் வந்துட்டு பணிவு தாழ்ற பிரதேசம். அதுக்கான திட்டங்களை இப்போ முன்னெடுத்து கொண்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் 2026ஆம் ஆண்டுல இந்த ஒளிவோரியன் கிராமத்துக்கான முழுமையான திட்டத்தை பார்லிமெண்ட் உறுப்பினர் சமர்ப்பிக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாம் வந்து நடந்தா கண்டிப்பா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அந்த இடத்த போயிட்டு வருவேன். பாருங்க சாதாரணமாக அந்த தம்பியாக்கள் வந்து எப்படி விளையாடி கொண்டு இருக்காங்கண்டு. இப்போ நாங்கள் இங்கே வந்து இதே மாதிரி தானே அவங்க ஒரு நாள் உங்களோட இப்போ வேலை இருக்கேனே நான் சின்ன படியினால என்ன செய்கிறேன் விளையாட்டுத்தனமாக வந்து இதில் செய்யும்போது அப்போ இருந்தால் பாருங்க நாங்கள் இந்த பக்கமாக வீடியோ எடுத்து கதைச்சிட்டு வந்ததுக்கு பிறகும் உங்களுடைய வேலையை தம்பி வாங்க இஞ்சால ஓடியாங்க ஓடுங்க கூட போயிட்டு இங்கே பாருங்க. அந்த மேலே ரெண்டு அந்த அண்ணா அங்கே எறிஞ்ச அந்த கயிறு வந்து இந்த இப்பையும் வந்து இந்த இதில் வந்து கிடக்குது. இந்த கிடக்குது நீல கலரில் சின்ன துண்டு கயிறு உண்டு. அதுக்கு இஞ்சி தான் இஞ்சி ஒரு அரைவாசி இருக்குது. இந்த இடத்துல அந்த கார் அடிபட்டு திரும்ப கொஞ்சம் நோம்பில் தாண்டு திரும்ப அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து தாண்டிருக்குது.
நினைக்கக்குள்ள ஒரு பரிதாபமான சம்பவம். இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்கும். இப்போ இனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பான விடயங்களை வந்து கண்டிப்பாக வந்து அமைக்க வேண்டியன்னு சொன்னால் இனி வரும் காலங்களில் இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்கள் வந்து ஏற்படும் போது ஒரு பாதுகாப்புன்றதே இல்லைங்க பாருங்க. இப்போயும் வந்து சிறுவர்கள்லாம் வந்து தவறு மணந்து கொண்டிருக்காங்க விளையாடுறதுலேருந்து எல்லாமே வந்து. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 800 மீட்டர் வரைக்கும் பாதுகாப்பான அரண் அமைக்க வேண்டும். கண்டிப்பாக வந்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் வந்து இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்குது. எங்களுக்கு வந்து என்ன பேசுகிறேன்னே தெரியல, அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது உண்மையிலே நினைக்கக்குள்ளே. இடத்துலேருந்து பாருங்க அந்த கார் தாண்டது அந்த தம்பி வந்து சைக்கிள் ஓடி வரார். இந்த இடத்துல வந்து கார் விழுந்துருக்குது. அந்த ஆடு நிற்கிது. அந்த ஆடு நிற்கிற இடத்துல வந்து கார் விழுந்து அந்த இடத்துல விழுந்து ஜோதிச்சு பாருங்க. இதால் வந்து அப்படியும் சரியா 300 மீட்டருக்கு மேலே அப்படியே வந்து தான் இந்த இடத்த அடிபட்டு திரும்ப இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாழ தொடங்கி இங்கேருந்து திரும்ப மீண்டும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கிட்ட இதால் அப்படியே போயிட்டான் இந்த இடத்த வந்து தாண்டிருக்குது. இன்றைய ஒரு முக்கிய செய்தியாக வந்து இந்த ஒரு விடயத்தை பார்த்துருப்பீங்க. இது ஆரம்பத்திலேருந்து நடந்த ஒரு விடயம். ஆனால் நேரடியாக வந்து என்ன நடந்தது என்பதை நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து பாதுகாப்பான நடவடிக்கைகள் வந்து இனிவரும் காலங்களில் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிறதா வந்து அந்த அண்ணாவினுடைய வீடு. அந்த அண்ணாவினுடைய வீடுன்னு சொன்னால் அந்த பைக்கில் வந்து அடிபட்ட சேதமடைந்த அண்ணனுடைய வீடு தான். அப்போ கால் வந்து இப்போ கொஞ்சம் ஓகே ஆகிட்டோம். இந்த அக்கா வந்து நிற்காங்க. அந்த அண்ணா வந்து இப்போ கடத்தொழிலுக்கு போயிருக்குன்றாங்க. பைக்குக்கு வந்து சேதம் ஏற்படுகின்ற மாதிரி அந்த அக்கா வந்து தெரிவித்தாங்க. உண்மையிலே இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன கசப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவி இருக்குது. அங்கே பார்க்க விலங்கு தண்ணி நிற்கிறது எல்லாம் வந்து இந்த பக்கம் தாழ்நில பிரதேசம் என்றதால இந்த பக்கம் எல்லாம் வந்து வெள்ளத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதேசம் வந்து தாழ்ற அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றாரு. நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே அழைக்கிற இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள். அதுக்கான நடவடிக்கைகள் தான் இந்த பார்லிமெண்ட் உறுப்பினரால் எடுக்கப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டில் இந்த பகுதிக்கான நிரந்தர அபிவிருத்தி திட்டம் வரும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம். இப்படியான முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிய சதீப் ரிப்போர்ட் என்கின்ற இந்த யூடியூப் சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். கட்டு 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 அதுல கட்டு ஸ்டேரிங்ல சுத்து தாளு கதவத்துற உசிருங்களா